அர்ஜுனனின் சபதத்தை கேட்ட ஜெயத்ரதன் பயந்து கொண்டான். அர்ஜுனனின் சபதத்தை எண்ணி துரோணர் கலங்கி நின்றார். அஞ்சைய போர் பயங்கரமாயிருக்கும் என உணர்ந்தார்கள். அதற்கேற்ப பத்ம வியூகம், சகட வியூகம் என இரு வியூகங்களை வகுத்தனர். போர் முரசுகள் பேரொளி செய்து இருதரப்பு படைகளையும் போருக்கு அழைத்தது. ஜெயத்ரதன் அர்ஜுனனிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவனை நடுவில் நிறுத்தி சுற்றிலும் யானை, குதிரை, தேர், காலால் என்ற 4 வகை படைகளையும் துரோணர் நிறுத்தினார். வீரமும் வல்லமையும் மிகுந்த பல அரசர்களை துரோணர் ஜெயத்ரதனை சுற்றி நிறுத்தி வைத்தார். சகுனி, சல்லியன், கர்ணன் ஆகியவர்களை வியூகத்தின் முகப்பில் காவலாக நிறுத்தினார்கள். போர் தொடங்கிய போது முதலில் அர்ஜுனன் போரிடுவதற்கு முன்வந்தான். அர்ஜுனனுக்கு அருகில் உத்தமோசன், உதாமன் ஆகிய வீரர்கள் புடைசூழ்ந்து இருந்தனர். துரோணரால் மிகுந்த நெருக்கமாகவும் அரிய முறையிலும் அமைக்கப்பட்டிருந்த வியூகத்தின் மேல் அர்ஜுனன் தன் தாக்குதலை ஆரம்பித்தான். துரோணர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு முன்னால் இருந்த படை வீரர்களை சிறிது சிறிதாக அர்ஜுனன் அழித்து கொண்டிருந்தான். அந்த நிலையில் துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் விற்போர் தொடங்கியது. நீண்ட நேரமாக இருவரும் போர் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் கிருஷ்ணர் மாலை நேரத்திற்குள் அர்ஜுனன் செய்த சபதப்படி ஜெயத்ரதனை கொன்றாக வேண்டும், இவ்வாறு நீண்ட நேரம் போர் செய்து நேரத்தை வீணாக்கிவிட்டால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அர்ஜுனன் செய்த சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று நினைத்து தேரை விரைவாக துரோணரை கடந்து அடுத்த வியூகத்திற்குள் வேகமாக செலுத்தினார். தேர் தன்னை கடந்து ஜெயத்ரதன் இருந்த பக்கமாக உட்புறத்தில் முன்னேறுவதை பார்த்த துரோணர் வில்லை வளைத்து அர்ஜுனன் தேரை போக விடாமல் போருக்கு அழைத்தார். ஆனால் அவர்கள் துரோணரை எதிர்த்து முன்னேறி சென்றார்கள். ஜெயத்ரதன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு முன்னால் பாசப்படை என்று ஓர் படைப்பிரிவைச் சேர்ந்த படை வீரர்கள் அவனை சுற்றி கயிறு பிணித்தது போல பிணித்து கொண்டு நெருங்கி நின்றனர். அர்ஜுனனுடைய தேர் அந்த பாசப்படை வீரர்களுக்கு முன்னால் சென்று நின்றதும் அர்ஜுனனுக்கும் பாசப்படை வீரர்களுக்கும் போர் உண்டாயிற்று. போர் செய்து கொண்டு இருக்கும்போது அர்ஜுனனுடைய தேரை கிருஷ்ணர் உள்ளே கொண்டு சென்றார். உட்புறம் கர்ணன் தன்னை சேர்ந்தவர்களோடு முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்தான். அர்ஜுனனுடைய தேர் நுழைவதை பார்த்ததுமே கர்ணன் போருக்கு தயாராகிவிட்டான். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நிகழ்ந்தது. கர்ணன் அர்ஜுனனிடம் விரைவாக தோற்றான். கர்ணன் தோற்ற பிறகு வருணராஜன் புதல்வனான சுதாயு என்ற வீர மன்னனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் ஏற்பட்டது. சுதாயுவுக்கு கருங்கல்லை போல பலமான உடல் வாய்த்திருந்தது. அர்ஜுனன் எய்த அம்புகளில் ஒன்று கூட அவன் உடலில் தைக்கவில்லை. அர்ஜுனன் எய்த அம்புகள் அனைத்தும் முறிந்து கீழே விழுந்தன. பல 100 அம்புகளை ஒரே சமயத்தில் பாய்ச்சக்கூடிய மிகப்பெரிய வில்லொன்றை வளைத்து சுதாயு மேல் அர்ஜுனன் அம்புகளை தொடுத்தான். ஆனால் சுதாயு அவற்றையும் தடுத்தான். கோபமடைந்த அர்ஜுனன் தன் வில்லை வளைத்து சுதாயுவின் வில் நாணலை அறுத்துவிட முயன்றான். பலமுறை முயன்ற பின் அர்ஜுனன் தன் முயற்சியில் வெற்றி பெற்றான். சுதாயுவின் வில் நாணருந்து கீழே விழுந்தது. தன் வில்லை அர்ஜுனன் ஒடித்து வீழ்த்தியதைக் கண்டு அளவற்ற கோபம் கொண்ட சுதாயு தன்னுடைய வலிமை வாய்ந்த ஓர் கதாயுதத்தை அர்ஜுனனுடைய மார்பை குறிவைத்து வீசினான். சுதாயுவின் கதாயுதம் தெய்வீகத்தன்மை பொருந்திய யாராவது ஒருவர் மேல் பட்டால் அப்பொழுதே சுதாயு இறந்து போக நேரிடும். கிருஷ்ணர் அதை புரிந்து கொண்டு அர்ஜுனன் மார்பில் மோத வேண்டிய கதாயுதத்தை எதிர்பாராத விதமாக தன் மார்பிலேயே தாங்கிக் கொண்டார். சுதாயு வீசிய கதாயுதம் கிருஷ்ணரின் மார்பில் மேல் விழுந்ததும் சுதாயு தன் தேரிலிருந்து கீழே விழுந்து நெருப்பிற்பட்ட புழு போல துடிதுடித்து இறந்தான். அர்ஜுனனின் தேர் பல வகையிலும் முயன்று வியூகத்தை உடைத்து கொண்டு ஜெயத்ரதன் இருந்த இடத்தை நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனனின் தேர்குதிரைகள் தண்ணீர் தாகத்தால் மிகவும் களைத்து ஓய்ந்து போய்விட்டன. குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டினால்தான் போர் புரிவதற்கு செல்ல முடியும் என்று கிருஷ்ணர் கூறியபோது அர்ஜுனன் தன்னிடம் இருந்த வர்ணாஸ்திரத்தை எடுத்தான். சிவபெருமானை தியானித்து கொண்டு அந்த அஸ்திரத்தை ஆழ பதியுமாறு தரைக்குள்ளே செலுத்தினான். அதன் மாய சக்தியால் போர்க்களத்தின் நடுவே அவர்களுடைய தேருக்கு அருகில் ஒரு குளம் போன்ற நீர்நிலை உண்டானது. கிருஷ்ணர் அந்த நீரில் இறங்கி குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டினார். குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டிய பின்பு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குளத்தில் இறங்கி போர் செய்த களைப்பும் வியர்வையும் தீரும்படியாக கை கால் முகம் கழுவிக்கொண்டு தண்ணீர் பருகினார்கள். அங்கேயே
குதிரைகளை விட்டு சென்று சிறிது நேரம் களைப்பை போக்கிக் கொள்ள ஓய்வெடுத்தார்கள். இவர்கள் ஓய்வெடுப்பதை போர்க்களத்து ஒற்றர்கள் துரியோதனனிடம் சென்று கூறிவிட்டார்கள். இதை கேட்ட துரியோதனன் துரோணரிடம் சென்று கோபமாக, நானே சென்று அர்ஜுனனிடம் போர் புரிந்து அவனை கொல்லப் போகிறேன் என்று கூறினான். துரோணர் தன்னிடமிருந்த அருமையான கவசத்தை துரியோதனனுக்கு வழங்கினான். இதை மார்பிலும் உடலிலுமாக அணிந்து கொள்கின்றவர்களுக்கு காயங்கள் ஏற்படாது என்று கூறினார். கவசம் அணிந்து கொண்ட துரியோதனன் அர்ஜுனனை தேடிச் சென்றான். துரியோதனன் களத்தில் வந்து நிற்பதைக் கண்டு அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. துரியோதனன் தைரியத்துடன் போர் புரிய வந்திருக்கிறானா இல்லையா என்ற சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டான். துரோணரால் அளிக்கப்பட்ட தெய்வீக சக்தி வாய்ந்த கவசம் ஒன்று அவன் உடலை மூடியிருக்கிறது. அந்த தைரியத்தினால்தான் அவன் உன்னுடன் போருக்கு வந்திருக்கிறான். நீ முதலில் அந்த கவசத்தை பிளந்துவிடு என்று கிருஷ்ணர் கூறினார். துரியோதனனோடு கிருபன், அஸ்வத்தாமன், சகுனி முதலியவர்கள் அர்ஜுனனை எதிர்த்தார்கள். முதலில் அவர்களை முறியடித்து வீழ்த்திவிட்டு பின்பு துரியோதனனுடைய கவசத்தை பிளக்கும் முயற்சியில் அர்ஜுனன் இறங்கினான். ஆனால் கவசத்தில் மோதிய அம்புகள் அனைத்தும் முறிந்து கீழே விழுந்தன. இது அர்ஜுனனுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. எப்படியாவது துரியோதனனுடைய கவசத்தை பிளந்துவிட வேண்டும் என்று அர்ஜுனன் ஒரு பெரிய வேலாயுதத்தை எடுத்து குறிவைத்து வீசினான். அர்ஜுனன் துரியோதனன் மேல் வேல் எறிவதை பார்த்த அஸ்வத்தாமன் திடீரென்று குறுக்கே இன்னொரு வேலை எறிந்து அதை தடுத்தான். இதை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் திரும்பவும் ஒரு வேலை கொடுத்து, நான் சைகை காட்டும்போது துரியோதனனுடைய கவசத்தை குறிவைத்து எறிந்துவிடு என்று கூறினார். கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து யாவரையும் மயக்குகின்ற இனிய ஒளி உண்டாகுமாறு அதை ஊதினார். கிருஷ்ணருடைய அற்புதமான சங்கநாதத்தை கேட்டு அனைவரும் தம் நிலையை மறந்து நின்று கொண்டிருந்தனர். துரியோதனனும் அவனை சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் அந்த இனிய சங்கநாதத்தில் தங்களை மறந்து நின்றனர். இதுதான் சமயம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கமாக திரும்பி அவனுக்கு சைகை காட்டினார். சைகையை அறிந்த அர்ஜுனன் துரியோதனனின் கவசத்தை குறிவைத்து வேலை எறிந்தான். அர்ஜுனன் எறிந்த வேல் துரியோதனனுடைய உடற்கவசத்தை இரு கூறாக பிளந்து கீழே தள்ளிவிட்டது. கவசம் கீழே விழுந்த பின்பு தான் ஏமாந்து விட்டதை துரியோதனன் உணர்ந்தான். துரியோதனனுக்கு கவசம் உடைந்து விழுந்தவுடன் மனதில் பயம் உண்டாயிற்று. இனி நாம் இங்கே நின்றால் அர்ஜுனன் தன்னை கொன்று விடுவான் என்று பயந்து அங்கிருந்து ஓடினான். அவனோடு நின்ற மற்ற அரசர்களும் அவனுடன் சென்று விட்டார்கள். போர்க்களத்தின் வேறொரு பகுதியில் இருந்த தர்மர் கிருஷ்ணர் ஊதிய சங்கின் ஒலியை கேட்டு பயந்து கொண்டார். அர்ஜுனனுக்கு ஆபத்து என்று எண்ணிக்கொண்டு தன் பக்கத்தில் இருந்த சாத்தகி என்பவனை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய அனுப்பி வைத்தார். அர்ஜுனன் இருக்கும் இடத்தை அடைவதற்குள் பலரை எதிர்த்து போராடினான் சாத்தகி. கிருதவன்மன், ஜலசந்தன் முதலியவர்களை வீழ்த்திவிட்டு சாத்தகி சென்றான். துரியோதனனுடைய தம்பிமார்கள் 4 பேர் சாத்தகியை எதிர்த்து வழிமறித்து கொண்டு போர் செய்தனர். அவர்களையும் சாத்தகி வீழ்த்தினான். பின்பு துரோணர் பெரும் படைகளுடன் சேர்ந்து சாத்தகியை வழிமறித்து கொண்டார். துரோணருக்கும் சாத்தகிக்கும் நீண்ட நேரம் போர் நிகழ்ந்தது. வெற்றியுமின்றி தோல்வியுமின்றி இருவருமே களைத்து போனார்கள். இருவர் கைகளும் ஓய்ந்துவிட்டன. துரோணர் போரை நிறுத்தி சாத்தகிக்கு வழிவிட்டார். சாத்தகி விரைவாக சென்று அர்ஜுனன் இருந்த இடத்தை அடைந்தான். பின்பு தர்மர் பீமனை அழைத்து அர்ஜுனனுக்கு உதவியாக இருக்க அனுப்பி வைத்தார். துரோணருக்கும் பீமனுக்கும் கடுமையாக போர் ஏற்பட்டது. பீமன் தன் தேரை விட்டு கீழே இறங்கி துரோணருடைய தேரை நோக்கி சென்று துரோணரது தேரை அப்படியே வாரி தூக்கி எறிந்தான். துரோணருடைய தேர் தூள் தூளாக ஒடிந்தது. அதில் இருந்த தேரோட்டி கீழே விழுந்து இறந்தான். கீழே விழுந்த துரோணர் தன் சுய நினைவை இழந்துவிட்டார். இதனை பார்த்த துரியோதனன் படையைச் சேர்ந்த பூரி, அவந்திராஜன் ஆயுதமும் கையுமாக பீமனை வளைத்து கொண்டனர். பீமன் அவர்களையும் வென்று வீழ்த்தினான். பிறகு கர்ணனுக்கும் பீமனுக்கும் போர் நடந்தது. பீமன் கர்ணனின் தேரையும் தூக்கி எறிந்து ஒடித்துவிட்டான். கர்ணன் பீமனிடம் தோற்றதை கண்ட துரியோதனன் தன்னுடைய தம்பிமார்களில் 2 பேரை அழைத்து கொண்டு பீமனை எதிர்க்க வந்தான். துரியோதனன் சகோதரர்களில் ஒருவனான துன்முகன் பீமனை எதிர்க்க முயன்று மாண்டான். பிறகு துரியோதனனின் தம்பிமார்களில் இன்னும் 6 பேர் பீமனுடன் போர் செய்து இறந்தனர். துரியோதனனின் உடன் பிறந்தவர்களில் நற்பண்புகளை கொண்ட விக்கர்ணன் பீமனோடு போருக்கு வந்தான். விக்கர்ணனின் உள்ளத்தையும் நற்பண்புகளையும் பீமன் ஏற்கனவே அறிந்ததால் அவனோடு போர் செய்வதற்கு தயங்கினான். ஆனால் விக்கர்ணன் பீமனை போர் புரிய வற்புறுத்தி அழைத்தான். என் அண்ணனும் அவனைச் சேர்ந்தவர்களும் தீயவர்களாக இருக்கலாம்,
ஆனால் நான் உண்ட சோற்றுக்கு கடன் கழித்தாக வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடன் போர் செய்கிறேன் என்று விக்கர்ணன் கூறினான். பிறகு பீமனுக்கும் விக்கர்ணனுக்கும் நடந்த போரில் விக்கர்ணன் உயிரிழந்தான். விக்கர்ணனை தன் கையாலேயே கொல்ல நேர்ந்ததற்காக பீமன் வருந்தினான். இப்பொழுது அர்ஜுனன், சாத்தகி, பீமன் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து கொண்டனர். இவர்கள் ஜெயத்ரதனை நெருங்குவதை பார்த்த கௌரவர்கள் திகைத்து போயினர். துரியோதனன் ஜெயத்ரதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தரையில் சுரங்கம் மாதிரி ஒரு பள்ளம் உண்டாக்கி ஜெயத்ரதனை அங்கு இறங்கச் சொல்லி மறைத்து வைத்தான். பிறகு ஜெயத்ரதன் இருந்த இடத்தை நெருங்கிய அர்ஜுனன் அவன் அங்கு இல்லாததை பார்த்தவுடன் ஏமாற்றம் அடைந்தான். கிருஷ்ணர் இங்கு நடக்கும் சூழ்ச்சியை அறிந்து யோசித்தார். அருகிலுள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஜெயத்ரதனை எதிரிகள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை கிருஷ்ணருக்கு புரிந்துவிட்டது. கிருஷ்ணர் தன் வலது கையில் இருந்த சக்கராயுதத்தை வானத்தில் செலுத்தி கதிரவன் மறையும்படி ஒரு மாயம் செய்தார். கௌரவர்கள் இதை கண்டு உண்மையாகவே சூரியன் மறைந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு அர்ஜுனன் இனிமேல் போர் செய்ய மாட்டான் என்று நினைத்தார்கள். அர்ஜுனனின் சபதம் நிறைவேற்றாததால் தீயில் விழுந்து உயிர் விட வேண்டியதுதான் என்று மகிழ்ச்சியாக கௌரவர்கள் இருந்தார்கள். பின்பு கௌரவர்கள் சுரங்க பள்ளத்திற்குள் மறைந்திருந்த ஜெயத்ரதனை வெளியே கொண்டு வந்தனர். அவன் வெளியே வந்ததை பார்த்தவுடன் அர்ஜுனன் வில்லை வளைத்து ஜெயத்ரதன் கழுத்துக்கு குறிவைத்து அம்புகளை எய்தான். மறு கணமே ஜெயத்ரதனின் தலை தனியாக அருந்து கீழே விழுந்தது. கௌரவர்கள் கோபத்தோடு நிபந்தனையை மீறி இருட்டிய பிறகு ஜெயத்ரதனை எப்படி கொல்லலாம் என்று கத்திக்கொண்டே கிருஷ்ணருடைய தேரை நெருங்கினார்கள். கிருஷ்ணர் உடனே தன் சக்கரத்தை திருப்பி எடுத்து கையில் வைத்து கொண்டார். அதன் பின் வானில் சூரியன் பிரகாசித்தது. அதை கண்டு கௌரவர்கள் திகைத்து நின்றார்கள். ஜெயத்ரதனை கொல்வதற்காகவே பாண்டவர்கள் கிருஷ்ணரின் உதவியோடு இந்த சூழ்ச்சியை செய்திருக்க வேண்டுமென்று துரியோதனன் அறிந்து கொண்டான். அதனால் துரியோதனன் பாண்டவர்களிடம், உங்கள் குலத்தையே கூண்டோடு அழித்து விடுகிறேன், இதை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் நானே இறந்து விடுகிறேன் என்று கோபமாக கூறிக்கொண்டே தன் படைகளை ஒன்று சேர்த்தான். பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் தொடங்கியது. ஆயுதம் இல்லாமல் பீமனும் யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த போரில் கர்ணன் தோற்றான். அந்த சமயத்தில் உண்மையாகவே சூரியன் அஸ்தமமானது. எனவே இரு சாரரும் போரை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் துரியோதனனுக்கு இருட்டிய பின்பும் போர் வெறி தணியவில்லை. அதனால் கிருஷ்ணரிடம் சென்று, சற்று நேரத்திற்கு முன்பு நீங்கள் பகலை இரவாக மாற்றி சூழ்ச்சி செய்தீர்கள். இப்போது நான் இரவை பகலாக மாற்றி தொடர்ந்து நிறுத்தாமல் போர் செய்ய போகிறேன் என்று கூறிக்கொண்டே துரியோதனன் நூற்றுக்கணக்கான தீப்பந்தங்களை ஏற்றிக்கொண்டு வருமாறு தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். துரியோதனனின் கட்டளைப்படி அவன் படைகள் தீப்பந்தங்களை கொளுத்தி ஒளி உண்டாக்கின. கௌரவ படைகள் தொடர்ந்து போரிட தயாராக நின்றனர். எதிரிகள் தீப்பந்தங்களின் உதவியால் இரவிலும் போரிட முற்படுவதை தர்மர் கண்டார். உடனே தர்மரும் தன் படைகளுக்கு தீப்பந்தங்களை கொளுத்தி கொண்டு தொடர்ந்து போரிட தயாராகுங்கள் என்று கட்டளையிட்டார். போர் வழக்கத்துக்கு முற்றிலும் மாறாக இரவிலும் அன்று போர் நடந்தது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் தொடர்ந்து நடந்த போரில் கர்ணன் இருமுறை தோற்றான். கிருதவன்மனுக்கும் தர்மருக்கும் நடந்த போரில் தர்மர் வென்றார். வெற்றிகள் எல்லாம் பாண்டவர்கள் பக்கமே. நிகழ்ந்ததைக் கண்டு துரியோதனன் மனம் வருந்தினான். துரியோதனனுக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த அலாயுதன் என்னும் அரக்கன் பீமனை எதிர்ப்பதற்காக தனது படைகளோடு புறப்பட்டான். பீமன் போர் புரிந்த வேகத்தில் அலாயுதனுடைய தேரும் வில்லும் ஒடிந்தது. சினம் கொண்ட அந்த அரக்கன் கீழே கிடந்த பெரிய பெரிய கற்களை எடுத்து பீமன் மேல் எறிந்தான். ஆனால் பீமன் தன் கையில் இருந்த பெரிய கதாயுதத்தால் அந்த கற்களை தடுத்து கீழே தள்ளினான். கடுமையாக நிகழ்ந்த இந்த போரில் பாண்டவர்கள் பக்கத்தை சேர்ந்த துருபத மன்னனையும் விராட நாட்டு அரசரையும் துரோணர் கொன்றார். துருபத மன்னனின் புதல்வனும் மகாவீரனுமாகிய துஷ்டதுய்மன் துரோணரை பழிவாங்க வேண்டுமென்று எண்ணினான். நாளைய போரில் துரோணரை கொல்லாமல் விடமாட்டேன் என்று துஷ்டதுய்மன் சபதம் செய்தான். பொழுது விடியும் நேரம் வருவதை உணர்ந்து இரு படைகளும் இரவு யுத்தத்தை நிறுத்தினர்.